வணக்கம். இது உங்கள் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனல். இங்கே குழந்தைகளுக்கான தமிழ் கதைகள், நல்லெண்ண கதைகள், படுக்கை நேர கதைகள், கார்ட்டூன் கதைகள் எல்லாமே ஜாலியாக காத்திருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் ஒரு புது கதை. உங்கள் குட்டீஸ்களுக்கு இது ஒரு மந்திர உலகம்தான். சிரிச்சுக்கோங்க, ரசிச்சுக்கோங்க. கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்திய கிராமப்புறத்தின் இதயத்திலிருந்து வரும் ஒரு காலமற்ற கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கு வாழ்வின் சுருதி மண்ணின் துடிப்போடு கலந்துள்ளது. இயற்கையின் கொடையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலத்தில் தனது அசாதாரண மன உறுதியால் கிராமம் முழுவதையும் மாற்றிய ஒரு எளிய விவசாயி வேலுவை சந்திக்க உங்களை அழைக்கிறோம். ஒரு சிறிய சூரிய ஒளிகசிந்த கிராமத்தில் வேலு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு மண் அத்துப்படி. அவரது வயல்கள் எப்போதும் செழிப்பாக பசுமையாக காட்சியளித்தன. அது அவரது அயராத உழைப்புக்கும் அசைக்க முடியாத மன உறுதிக்கும் சான்றாக இருந்தது. ஒவ்வொரு சூரிய உதயமும் வேலுவை தனது பயிர்களுக்கு மத்தியில் கண்டது. தனது குழந்தையை கவனிப்பது போல் அவர் ஒவ்வொரு இளம் கன்றையும் கவனத்துடன் வளர்த்தார். அவருக்கு விவசாயம் என்பது வெறும் பிழைப்பு அல்ல, அது ஒரு பக்தி. ஆனால் ஒரு நிழல் படர்ந்தது. வானம் பிடிவாதமாக மேகம் இல்லாமல் நீல நிறமாகவே இருந்தது. ஒரு காலத்தில் வாரி வழங்கிய பூமி கணக்கற்ற சூரியனின் வெம்மையால் வறண்டு வெடிக்கத் தொடங்கியது. வேலுவின் இதயத்தில் ஒரு குளிர்ந்த பயம் தொற்றிக்கொண்டது. வாரங்கள் மாதங்களாயின. பசுமையான வயல்வெளி பாழடைந்த பழுப்பு நிறமாக மாறியது. ஒரு காலத்தில் உயிர் துடிப்புடன் இருந்த அவரது அன்பு பயிர்கள் இப்போது வாடி உயிரற்று போயின. அது அவரது கண்களில் இருந்து வடியும் நம்பிக்கையைப் போல் இருந்தது. கிராமத்தின் வாழ்வாதாரமான கிணறு மெதுவாகவும் உறுதியாகவும் காய்ந்தது. ஒரு காலத்தில் நிறைந்திருந்த அதன் ஆழங்கள் இப்போது வெறுமையுடன் ஒலித்தன. வரவிருக்கும் நெருக்கடியின் ஒரு கடுமையான நினைவூட்டலாக அது இருந்தது. விரக்தி காட்டுத்தீ போல் பரவியது. ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பங்கள் தங்கள் உடைமைகளை கட்டி நீர் மற்றும் ஒரு எதிர்காலத்தை தேடி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறின. வேலு அவர்களை பார்த்தார். அவரது இதயம் நொறுங்கியது. ஆனால் அவரது ஆன்மா முறிந்து போக மறுத்தது. அவர் தனது தாத்தாவின் மென்மையான வார்த்தைகளை நினைவில் கொண்டார். தலைமுறைகள் தாண்டி கூறப்பட்ட ஒரு உண்மை அது. பூமி ஒரு தாய். அவளை உண்மையாக கவனித்துக் கொள்பவர்களுக்கு அவள் எப்போதும் வழங்குவாள். உத்வேகமடைந்த வேலுவுக்குள் ஒரு புதிய உறுதி பிறந்தது. வானத்திலிருந்து நீர் வரவில்லை என்றால் பூமியின் ஆழத்தில் அதை கண்டுபிடிப்பான். இதுவரை யாரும் துணியாத அளவுக்கு ஆழமாக அவன் தோண்டுவான். நாள் முழுவதும் வேலு அயராது உழைத்தார். அவரது கைகளில் இரத்தம் வழிந்தது, தசைகள் அலறின. ஆனால் அவர் தோண்டிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு மண்வெட்டியடியும் ஒரு பிரார்த்தனை. ஒவ்வொரு கொப்பளமும் அவரது அசைக்க முடியாத விருப்பத்திற்கு ஒரு சான்றாக இருந்தது. மற்ற கிராம மக்கள் பார்த்தனர். சிலர் பரிதாபத்துடனும் மற்றவர்கள் வெளிப்படையான கேலியுடனும். முட்டாள் வேலு என்று அவர்கள் முணுமுணுத்தனர். அவன் தனது கல்லறையை தோண்டுகிறான். ஆனால் வேலு தனது மண்வெட்டியின் ஓசையை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை. பின்னர் ஒரு அற்புதம் ஒலித்தது. ஒரு டம் என்ற சத்தம், ஒரு வெடிப்பு. உடனடியாக ஒரு மகிழ்ச்சியான பெருக்கெடுப்பு. வேலுவின் மண்வெட்டி நீரை தாக்கியிருந்தது. தெளிவான குளிர்ந்த நீர் பொங்கி எழுந்தது. நம்பிக்கையின் சிம்போனி அது. வெற்றியின் ஒரியுடன் வேலு தனது கைகளை குவித்து இனிமையான உயிர் தரும் நீரை அருந்தினார். ஒரு காலத்தில் வறண்டிருந்த கிணறு இப்போது நிரம்பி வழிந்தது. அது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையின் மற்றும் விடாமுயற்சியின் அடையாளமாக இருந்தது. செய்தி நீர் பரவுவது போல் பரவியது. விரைவில் கிராமம் முழுவதும் கூடியது. வேலுவின் அயராத முயற்சிகள் தங்கள் வறண்ட நிலங்களுக்கு மீண்டும் உயிரூட்டியதைக் கண்டு அவர்களின் முகங்கள் பிரமிப்புடனும் நன்றியுடனும் பிரகாசித்தன.
மீண்டும் வேலுவின் வயல்கள் செழித்தன, முன்னெப்போதையும் விட பசுமையாகவும் அதிக விளைச்சலுடனும் இருந்தன. பறவைகள் பாடின, பூக்கள் பூத்தன, கிராமம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. இப்படியாக வேலு என்ற எளிய விவசாயி ஒரு புராண கதையாக மாறினார். அசைக்க முடியாத கடின உழைப்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் ஒருபோதும் கைவிடாத மனப்பான்மை இருந்தால் மிக ஆழமான சவால்களையும் கூட கடக்க முடியும் என்று அவர் தனது கிராமத்திற்கு கற்றுக் கொடுத்தார். அவரது பாரம்பரியம் அவரது வயல்களைப் போலவே நம்பிக்கையின் சக்தியையும் மனித ஆன்மாவின் வலிமையையும் பறைசாற்றும் விதமாக செழித்தது. வாவ், இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரி.